ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொலைந்து போன 37 கைபேசிகளை மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கைபேசிகள் தொலைந்தது, திருடப்பட்டது குறித்த வழக்குகளில் 7,20,000 ரூபாய் மதிப்புள்ள 37 கைபேசிகள் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஒப்படைத்தார். மேலும் மக்களவைத் தேர்தலின் போது சிறப்பு பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 160 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வழுதலைக்குடி கிராமத்தில் குடிநீர் வேண்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழுதலைக்குடி கிராமத்திற்கு திருமுல்லைவாசல் ஊராட்சியில் இருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஒரு வார காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழுதலைக்குடி கிராமத்தில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அம்மன் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த விபத்தில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். வாவிப்பாளையம் திருமுருக நகரைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மனைவி சிவகாமி தனது மகளை பள்ளியில் இருந்து அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து லாரி ஓட்டுநர் பவளமணி உள்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயிலில் கடத்தப்பட்ட 7 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலில் அரக்கோணத்தில் ரயில்வே போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ஆட்கள் இல்லாத பகுதியில் கிடந்த கஞ்சாவை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சாவை கடத்தியது யார் என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முந்தைய தினமும் இதே ரயிலில் கடத்தப்பட்ட 14 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே காட்டு யானைகள் அட்டகாசத்தால் 300 வாழை மரங்கள் சேதமாகியுள்ளன. நரசிபுரம் வனப்பகுதியின் அருகே உள்ள விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தின. கடந்த 10 நாட்களாக காட்டு யானைகள் அதே பகுதியில் முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் காட்டு யானை சேதப்படுத்திய வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை உறவுமுறை கொண்டவர் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் செதுக்கரை பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டதால் 2வதாக விவாகரத்தான ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் 2வது மனைவியின் மகள் தற்போது 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தந்தை முறை கொண்ட கணேசன் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சிறுமி தனது தாத்தாவிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் தாத்தா அளித்த புகாரை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேசனை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெய்த கனமழையால் இடி தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். காரைக்குடி தேவக்கோட்டை பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தேவக்கோட்டை வேலாயுதப்பட்டினம் அரசு வனப்பகுதியில் தங்கியிருந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் பழனிசாமி ஆகியோர் மீது இடி விழுந்துள்ளது. இதில் சுப்பிரமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பழனிசாமி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் நகரின் பல பகுதிகளில் மின் வயர்கள் அறுந்து விழுந்துள்ளதால் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கண்டெய்னர் பெட்டி சரிந்து விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். காமராஜர் துறைமுகத்திற்குள் உள்ள அதானி சரக்கு முனையத்தில் காலி கண்டெய்னர் பெட்டியை ஏற்றுவதற்காக சென்றபோது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் பெட்டிகள் சரிந்து லாரியின் மீது விழுந்தது. இதில் லாரி ஓட்டுநர் நாகராஜ் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கண்டெய்னர் பெட்டி தவறி விழுந்து ஓட்டுநர் உயிரிழந்ததால் அதிர்ச்சியடைந்த சக லாரி ஓட்டுநர்களுக்கு துறைமுகத்தில் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவில் பக்தர் ஒருவரை காவலர் ஒருமையில் திட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சங்கரன் கோவிலில் ஆடி தபசு திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்வில் கோமதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்ற போது பக்தர்கள் முண்டியடித்து சென்றனர். அப்போது பக்தர் ஒருவர் கூட்டத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் காவலர் அந்த நபரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து காவல்துறை அதிகாரி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் கோவிலுக்கு வழிகாட்டுதல் பலகை வைத்தால் பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.